இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. இனி அது பரலோகத்துக்கு போனா மலக்கரை வெட்டி கட்டப்பட வேண்டாம். காய்கறிகள் ஆமன் அரிഞ്ഞ് കഷ്ടപ്പെടണ്ട. ആമൻ അരിസ് കഴുകി കഷ്ടപ്പെടണ്ട. സ്തോത്രം. നീങ്ക പിള്ളകൾക്ക് ആമൻ എന്താ പറയാ, കണവന്മാരാണെങ്കിൽ മനവിക്കും പിള്ളകൾക്കും വേണ്ടി ഉழைக்க வேண்டாம். அங்கே ചെന്നാൽ அங்க பசியுமில்ல. ஏனென்றால் கர்த்தர் ஜீவ அப்பத்தை நமக்கு புசிக்குவதற்கு தரும், பின்னே பசி இல்ல. ஜீவ தண்ணீரை குடிக்குவதற்கு தரும், பின்னே என்ன இல்ல, தாகமில்ல. ஐயோ நான் இங்கே നിൽക്കപ്പോഴേ 3/4 ഫ്ലാസ്ക് വെള്ളം മുടിഞ്ഞാச்சு. സ്തോത്രം. உங்களோட நடுவில் இவ்வளவு டைம் நின்னப்போ தாகம் இருக்கிறதுனால திடி இந்த வெள்ளத்தை குடிச்சிட்டே இருக்கு. அங்கே செல்லனது தான் நல்லது. அங்கே என்ன இல்ல, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு அங்கே போகணும்? ஐயோ இங்கே ஷார்ஜா ஷேக்கும் ஜூஸ் எல்லாம் விட்டு அங்கே போகணுமா? அங்கே ஒண்ணுமே இல்லையே. ஸ்தோத்திரம். தாகம் இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் இல்லை? கையை உயர்ந்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே பசியும் இல்ல தாகமும் இல்ல. இளவாசிகள் வெயிலாவது எத்தனை ஃபேனாய் ஓடிட்டு இருக்கீங்க, எத்தனை ஃபேன். அல்லேலூயா. அங்கே ஃபேனும் தேவையில்லை. ஏனென்றால் அங்கே வெயிலாவது இல்லை. கீழவாசிகள் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த உலகத்தில் அநேகர் நமக்கு கண்ணீரை வருத்தனவர்கள். உலகத்தில் அநேகர் நமக்கு கண்ணீரை வருத்துகிறவர்கள். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் சென்றால் அவர் நம்முடைய கண்ணீரை துடைச்சு விடும். அல்லேலூயா. சமூகத்துக்கு போகும்போது அவர் நம்முடைய கண்ணீரை துடை. தேவ பிள்ளைகளே, இங்கே உலகத்தில் ஆமென் யாராவது நம்முடைய கண்ணீரை துடைச்சாலும் திரும்பியும் கஷ்டங்கள் இருக்கிறதுனால் கண்ணீர் வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பரலோகத்தில் தேவன் துடைச்சால் அதுக்கப்புறம் துன்பம் இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் யாராவது நம்முடைய கண்ணீரை துடைத்தாலும் மீண்டும் நமக்கு கண்ணீர் வரும். துன்பம் பூமியில் இருக்கிறது. ஆனா பரலோகத்துல கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைத்தால் மீண்டும் நமக்கு துன்பமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட வாசிங்கள் அந்த வாக்கு. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். கை உயர்த்தி ஹalleluya. அப்போ அங்கே செல்லனது தான் பாக்கியம். அங்கே சென்னால் உள்ள விசேஷம் அக்கினிக்குள்ள என கர்த்தர் நம்முடைய ஆவியை தப்பு வைக்கும். ஹalleluya. அங்கே சொல்வதுதான் விசேஷம். அங்கே சொன்னா அங்கே